நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பாரம்பரிய திருவிழாவில் அன்னதான உணவை காலால் உதைத்து தள்ளிய வனத்துறையினர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வனத்துறையினருக்கு கட்டுப்பட்ட பகுதியை குருசடி உள்ளது. கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமான குணா குகை, தூண்பாதை, பசுமை பள்ளத்தாக்கு வியாபாரிகள் ஒன்று கூடி பாரம்பரிய முறைப்படி சுமார் 60 வருட காலமாக திருவிழா நடத்தி வருகின்றனர். அதேபோல் இந்த வருடமும் வனத்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்று திருவிழாவின் முடிவில் அன்னதான ஏற்பாடு செய்து உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்குவது வழக்கம். மாவட்ட வனத்துறை அலுவலர் யோகேஷ்குமார் மீனா அவர்கள் திருவிழாவை முடித்து அன்னதான நிகழ்வில் சட்டென உள்ளே நுழைந்து அங்கிருந்த அன்னதானத்திற்கு வைத்திருந்த உணவு பாத்திரங்களை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டார். அங்கிருந்த மக்களையும் அவதூறாக ஹிந்தி மொழியில் தவறுதலாக பேசியுள்ளார். அதை கேட்ட வியாபாரியை தரமாரியாக அடித்ததில் 30 வயது மதிக்கத்தக்க பிரபு என்பவர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உள்ளார். இதனால் அவ்விழாவிற்கு வந்த வியாபாரிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் தங்களுடைய 40 வருடங்களுக்கு மேலாக வழிபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள கடைகளை அகற்றுவேன் என்று மிரட்டியுள்ளார். அதனால் கடும் மன உளைச்சலுக்கு வியாபாரிகள் ரோடு விட்டுறோம், அன்னதானம் விட்டுறாங்க. அடுத்து வரப்போகிறது யாரும் ஜூஸ் டிஸ்டர்ப் பண்ணல. அன்னதானம் விடுறத தூக்கி விசாரிட்டு என்னது ஒரு அதிகாரி வந்து அன்னதானம் விடாத சொல்லி பொறுமையாக சொல்லணும். வந்து இடத்துல கவுத்தா தூக்கி விசாரிச்சுட்டு தூக்கிட்டு ஆள்கால் தூக்கி விசாரிட்டு என்ன இருக்கும்? ஒரு அதிகாரி அந்த நேரம் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து பில்லராக்கிலேருந்து பேசுகிறோம். பில்லராக்கில் வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷமாக வந்து வனக்குழு மூலியமாக வந்து கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருசடி செபஸ்தியார் குருசடி ஒன்று இருக்குது. அது வருஷம் வந்து நம்ம திருவிழா மாதிரி நடத்தி அதில் வந்து ஒரு அன்னதான நிகழ்ச்சி மாதிரி போடுவோம். அந்த அன்னதான நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஃபாரஸ்ட் மேடம், டிஎஃப்ஓ சார், அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாமே போனாங்க. டிஎஃப்ஓ வந்துட்டு சாப்பிட்ற டேபிள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்ட்டி பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு தகாத வார்த்தைகளை பேசிட்டு கெட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு மக்களை வந்து துன்புறுத்துற மாதிரி ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டாரு. அவருக்கு அடிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. முறையாக வந்து டிஎஃப்ஓ வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து நெருப்பு வச்சு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் கீழே இருக்க அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்காம அங்கே கடை வச்சு நாங்கள் இத்தனை வருஷமாக மெம்பராக இருந்து இதே போல் உங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூக்கால், பூம்பாறை, மன்னம்னூர் இப்போ வந்து காட்டுத்தீ வந்து பரவி ரொம்ப நெருப்பில் வந்து அவதிக்குள்ளானாங்க. அந்த டயத்துலலாம் வந்து எங்களை வனக்குழு மக்கள் தான் இருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க, நீங்கள் 4 நாள் அங்கே நெருப்பு அமைகிற வரைக்கும் நீங்கள் கடை அடைச்சி தான் நீங்கள் எல்லாமே செய்யணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே கடை அடைச்சிட்டு அவ்வளோ தூரம் போய் நாங்கள் பாடுபட்டுட்டு வந்தோம். எதுக்காகனா நாங்கள் வனக்குழுவில் மெம்பர்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருக்கிற நாங்கள் முறையாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பர்மிஷன் எடுக்காமல் நாங்கள் சமைச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதிகாரி வந்து மக்களை வந்து துன்புறுத்துகிற மாதிரி இன்றைக்கி வந்து சாப்பாடுகள் எல்லாத்தையுமே எட்டி உதச்சிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டு உங்களை மெம்பர்லேருந்து நான் நீக்கிடுவேன், கடைகள் எல்லாத்தையுமே தூக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் எடுத்துகிட்டு போனார். அவர் இன்றைக்கி பேசினதுக்கு வந்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கடைக்கார மக்கள் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுக்கு அவர் என்ன காரணத்துக்காக அடித்தார் எங்களை, அவருக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அடித்த பையன் வந்து அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ENT எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா தான் தெரியணும். அடித்த டிஎஃப் வந்து எங்களுக்கு தகுந்த பதில் சொல்லணும், எதுக்காக அடித்தார்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்.